ஓம் நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. நாம் இப்பொழுது சம்பந்தர் பெருமான் பாடின வேயிரு தோழி பங்கன் என்ற பதிகத்தில் வரக்கூடிய இரண்டாவது பாடல். என்படு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறு ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்ததனார் ஒன்பதோடு ஒன்றோடு 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று சொல்வார். இதுக்கு முதல் பாட்டில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்று சொல்கிறார். ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சனிக்கோள்கள் 7 கோள், அதுக்கப்புறம் 2 ராகு பாம்பு, ராகும் கேதுவும் பாம்பு, அதையும் குறிப்பிடுகிறார் ஆசிரியர். இதில் நம்ம வியாழன் என்று தான் இப்போ எல்லாரும் சொல்லி வருகிறார்கள். அது தவறு. புதன்கிழமை ரைட்டு, செவ்வாய்க்கிழமை ரைட்டு, திங்கட்கிழமை ரைட்டு, ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ரைட்டு. நம்ம வியாழக்கிழமை தான் சொல்கிறோம். வியாழம் கூட்டல் கிழமை, வியாழக்கிழமை. அம்புகுதி வருகிறது. அம்புகுதி வந்தாக்க இம்மானது போய்விடும். புணர்ச்சி விதியில் இம்மு போயிடும். போயிட்டு இந்த கிழமைக்கு ஏற்றவாறு அங்கே இக்கு மிகும். அதான் வியாழக்கிழமை என்று சொல்லுகிறது. இப்போது வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்று நாம் பார்த்திருக்கிறோம். திருப்பாவேல ஆண்டாள் அம்மையார் கூறுகிறார், வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று என்று. இப்படி வியாழம் என்பது தான் சிறந்த தமிழ் வழக்கு. எல்லாரும் வியாழன் என்று சொல்லி வருகிறோம். நாட்குறிப்பு ஏட்டலையும் அல்லது கேலண்டர் சொல்லக்கூடியதிலையும் வியாழன் என்று தான் போற்றிருக்கிறார்கள். அது இனிமேல் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள். அடுத்தது இந்த என்படு கொம்படாமை என்ற பாட்டுக்கு நாம் வருவோம். அதில் சொல்லக்கூடிய இது என்னென்ன என்பது பார்த்தாக்க, சோதிட நூல் இன்றைய தலைப்பு என்னென்னா, சோதிடத்தில் நம் முன்னோர்கள் கரை கண்டு இருந்தனர், ஜோதிட குறிப்புகளெல்லாம் அறிந்திருந்தனர். தேவார காலத்தில் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னால் சங்க காலத்தில் ஜோதிட குறிப்புகள் தெரிந்திருந்தன. ஜோதிடம்ங்கிறது ஒரு கலை. வேதங்கள் 4, 6 அங்கத்தில் ஜோதிடம் 1 என்று பார்க்கிறோம். மணிமேகலையில் கூறப்பட்டிருக்கு. மணிமேகலை காப்பியத்தில் 6 அங்கங்கள் என்ன என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். அதில் ஜோதிடம் என்று ஒன்று வருகிறது. அதுபோல் சமண சமய காப்பியத்தில் ஜோதிடம் வருகிறது. சீவக சிந்தாமணி காப்பியத்தில் வருது, சிலப்பதிகாரத்தில் வருது. எல்லா ஜோதிடத்தை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த கோள்களின் இயக்கம்தான் ஜோதிடம், வேறு ஒன்றும் இல்லை. கோள்கள் இயக்கத்தை பற்றி தான் எல்லாரும் குறிப்பிடுகின்றனர். அதை நம்ம பார்க்குறோம். இவர் 9 1 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம். இந்த இடத்துல நாட்கள் சொல்லக்கூடாது,
நாள் கூட்டல் கள் விகுதி சேர்ந்தாக்க நாள்கள் என்று சொல்லணும். நாட்கள் என்று சொன்னால் என்னாகும்? அன்றைய நாளிலே பெறப்பட்ட கள் என்று பொருளாகிவிடும். இதுபோல் நாட்காட்டி என்று தான் எல்லாரும் கூறுகிறார்கள். நாட்கள் 7 நாட்கள் 10 நாட்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். அதுவும் தவறு. நாள் கூட்டல் கள் விகுதி சேர்த்தாக்க நாள்கள் என்று சொல்லணும். நாட்கள் என்று சொன்னாக்க அன்று இறக்கப்பட்ட புதிய கல் என்று, கல்னா மது, குடிக்கிற மது, அது பொருளாகிவிடும். இது மாதிரி இதெல்லாம் பேச்சு வழக்கில் வரக்கூடிய சொற்கள் எல்லாம் நம்ம சரியாக அது திருத்தமான முறையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமாக நாம் பார்க்கணும். நான் சொல்கிறேன்னா எல்லாரும் இதை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து இந்த பிழையை நீக்க வேண்டும் என்று தான் கூறுகிறேன். அறிஞர்களுக்கெல்லாம் தெரியும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் சொல்கிறோம். என்னென்ன 9 ஒன்றோடு 7. 9னா என்ன? அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து 9ஆவது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் 9ஆவது நட்சத்திரம். ஆயில்யங்கிறது புதன் சார நட்சத்திரம். அதுக்கப்புறம் பாரு, அதுக்கப்புறம் மகம். 9ஓடு 1ஓடு மகம், மக நட்சத்திரம், கேதுசார நட்சத்திரம். ஆயில்யத்துக்கு அப்புறம் மகம், அது ஒன்று. 9ஓடு 1ஓடு 7, அதோடு 7 கூட்டினா என்னாகும்? 16ஆவது நட்சத்திரமாக வருது விசாகம். விசாகங்கிறது குருசார நட்சத்திரம் என்பதை பார்க்கணும் இல்லையா? 9ஓடு 1ஓடு 7, 18ஓடு 6. 18ங்கிறது என்ன? கேட்டை நட்சத்திரம். அது புதன் சார நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம் கேட்டை. அதுக்கப்புறம் 6ங்கிறது திருவாதிரை, ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை. இந்த நாட்களெல்லாம் தீய நாள்கள் என்று பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கும். இந்த நாள்களில் நம்ம எந்த செயலும் நல்ல செயலெலாம் செய்யக்கூடாது என்று கூறுகிறார்கள் இல்லையா? நல்ல செயல்களை இந்த நாட்களில் செய்யக்கூடாது. ஆனால் ஞானசம்பந்தர் என்ன சொல்லுகிறார்? இந்த தீய செயல்கள், தீய நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய இந்த நாள்களில் கூட நல்லது செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சிவனடியார்களுக்கு, சிவபெருமான் மேலே பக்தி கொண்டுள்ள அடியார்களுக்கு இந்த நாள்களெல்லாம் நல்லவையே செய்யும். அன்று அவர்களுக்கு அந்த நாட்கள் ஆகாத நாள்கள், ஆகாத நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இவை நல்லவையே செய்யும் என்று கூறியுள்ளார் இந்த பாடலில். அதை நம்ம பார்க்கணும். அப்போது சில நட்சத்திரங்கள் ஆகாது என்று நாம் ஜோதிடத்தில் கருதி இருக்கிறார்கள். அது சிவனடியார்களுக்கு அன்று என்று ஆசிரியர் இயம்புவதை பார்க்கிறோம். இதற்கப்புறம் பாருங்கள், அப்புறம் வெள்ளி தெற்கே செல்லினும் அப்படிங்கிறது, சனிமீன் புகையினும், தூமகேது தோன்றிடினும், மழை வளம் குன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு ஏற்பட்ட காலத்தில் கூட பாரியோட பரம நாட்டில் மழை வளம் குன்றாமல் மழை பெய்தது. மக்களெல்லாம் நன்றாக இருந்தார்கள், அவர்களுக்கு தேவையானவை கிடைத்து கொண்டிருந்தன என்று கபிலர் பாடுகிறார். அதுதான் அங்கே ரொம்ப சிறப்பு. இப்போ மைமீன் புகையினும்,
தூமம் தோன்றினும் தென்திசை மருங்கின் வெள்ளி ஓடினும். மைமீன்னாக்க சனிமீன். இந்த சனி கிரகம் பார்த்தாக்க வானத்தில் அதை சுற்றி ஒரு வட்டம் தெரியும். நான் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில், இப்போ இல்லை, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது நான் ஸ்கவுட்டில் இருந்தேன். அப்போ எங்கள் ஆசிரியர் எங்கேயாவது எங்களை ஒரு கேம்ப்பு ஸ்கூட் அப்படி அழைச்சின்னு போவாங்க. 8வது படித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் இரவு நேரத்தில் மையிருளாக இருக்கக்கூடிய நேரம், அது அமாவாசை அன்று வானத்தில் இருக்கிற கோள்களை பற்றி எனக்கு காண்பித்தார். எதில் பார்க்குறேனாங்க? மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கணும். மைக்ரோஸ்கோப் சாதாரண பார்த்தாக்க தெரியும், மைக்ரோஸ்கோப் நல்லாவுக்கு தெரியும். அது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி காண்பிக்கும். நுண்ணோக்கி என்று சொல்லக்கூடியது அது. அதில் பார்க்கிற போது கார்த்திகை நட்சத்திரம் நமக்கு தெரியும். மெனு 6 நட்சத்திரங்கள் சேர்ந்தது கார்த்திகை நட்சத்திரம் இல்லையா? கார்த்திகை நட்சத்திரம் 6 பெண்கள் கார்த்திகையை வளர்த்தார்கள்ல, முருகப்பெருமானை. அது கார்த்திகை நட்சத்திரம் அன்று 6 நட்சத்திரம் அப்படியே தெரியும். அதுக்கப்புறம் சப்தரிஷி மண்டலம் காண்பிச்சார். சப்தரிஷி மண்டலங்கள் அது எங்கெங்கே இருக்குது, வசிஷ்டர் அருந்ததி எங்கே இருக்குது என்று காண்பித்தார். இப்பொழுதும் இற்றைய நாளும் திருமணமான பிறகு அந்த மணமக்கள் அந்த வசிஷ்டர் அருந்ததியை பார்த்து அந்த பெண் அருந்ததி பார்க்கணும். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்தல் என்ற வழக்கம் இன்றைக்கு இருக்கிறது. ஏன் இந்த அருந்ததி அம்மையாரை பார்க்க வேண்டும்? வசிஷ்டர் பக்கத்தில் அப்படியே மினுக்குன்னு இந்த நட்சத்திரத்தை ஒலிக்கும். அருந்ததி கற்புக்கரசியார் இல்லையா? 7 ரிஷிகள் தான் இந்த வானத்தில் சப்தரிஷி மண்டலமாக தெரியாது. அதில் வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி அவர்கள். வசிஷ்டரை பற்றி ராமாயணத்தில் வருது. அவர் தான் தசரதர், அவர் குல முன்னோர்களுக்கு எல்லாரும் அவர் தான் புரோகிதர் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வசிஷ்ட பகவான் நட்சத்திரம் அருந்ததி. ஒரு முறை அக்னி பகவான் என்ன செய்தாராம், மற்றைய ரிஷிகளை போல, மற்ற 6 ரிஷிகள் போல உருவம் எடுத்து அவருடைய மனைவியை போய் சேர்ந்தார் என்று வருகிறது புராணங்கள். ஆனால் அவனால் வசிஷ்டருடைய வடிவத்தை எடுக்க முடியலை என்று அதுவும் கூறப்படுகிறது இல்லையா? அப்புறம் அக்னியை எல்லாரும் சபித்தார்கள் என்று அது ஒரு வரலாறு. வசிஷ்டர் கற்புக்கரசியார் என்பதை நம்ம பார்க்கணும். அதுபோல் கௌதமர் அகலிகை சொல்கிறது இல்லையா? அகலிகை மிக அழகு உடைய பெண். திருப்பார்கடலை கடற போது கிடைத்த பெண்ண அழகு அகலிகை. இந்த அகலிகையை இந்திரனுக்கு திருமணம் பண்ணிக்கணும் ஆசை, அவ்வளவு அழகு. இந்திரன் திருமணம் பண்ணிக்கணும்னு மிகவும் முயற்சி செய்தான், ஆனால் நடக்கவில்லை. கௌதமரை தான், அதாவது கௌதமருடைய தவ வலிமை அகலிகையை அடைந்தார் என்று நாம் இந்த புராணங்களில் பார்க்கிறோம். இதெல்லாம் ராமாயணத்தில், கம்பராமாயணத்தில், வால்மீகத்தில் இடம்பெறக்கூடிய கதைகள் என்று பார்க்கணும். உண்மையாக நடந்தது தான் அப்படி கதையாக சொல்கிறார். அதுபோல்
சனி மீனானது பார்க்கிறோம். அன்றைக்கி நான் சொன்னேன் இல்லையா, சனி மீன் பார்த்தோன்னு. சனி மீனை சுற்றி ஒரு வட்டம் இருந்துகிட்டே இருக்கும் சுற்றி. ஆமாம், அந்த சனி மீன் வானத்திலே புகைந்தால், புகை எழுப்பினாள். அதுக்கப்புறம் தூமம் தோன்றினாள். தூமகேது என்று ஒரு நட்சத்திரம். தூமகேது அப்படியே வால் நட்சத்திரம் சொல்லக்கூடிய வால் நட்சத்திரம். அது வால் போல நீண்டு இருக்கும். அது தோன்றினா தென் திசைக்கு வெள்ளி ஓடினான். வெள்ளிங்கிற கிரகம் சுக்கிரன் வந்து தென் திசை நோக்கி ஓடி போயிட்டா. இதெல்லாம் நிகழற காலத்தில் அந்த நாட்டில் தீங்கு ஏற்படும் என்று குறிப்பிடுகிறார் கபிலர். இல்லையா? அப்படி தீங்கு ஏற்படும் என்ன? மழை பொழியாது. மழை பொழியாமல் மக்கள் எல்லாம் துன்பமடைவார்கள். ஆனால் பாரியோட பரம்பு நாட்டில் வளம் குன்றாத நாடு. அப்படிப்பட்ட காலத்திலும் கோள்கள் வந்து தன்னுடைய நிலையை அப்படி தீய நிலையில் இருக்கிற போது கூட அங்கு பாரி நாடு சுபிட்சமாக இருந்தது என்று கூறுகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் புறநானூரில் ஒரு பாடல் பார்க்கணும். ஓகே, நான் பார்த்தேன். அந்த பாடலை ஃபுல்லாக சொல்கிறேன். மைமீன் புகையினும் தூமம் தோன்றினும் தென் திசை மறையின் வெள்ளி ஓடினும் வயலக நிறைய புதற்பூ மலர மனைத்தலை மகவை ஈன்ற அமர்கண் ஆமா நெடுநிறை நண்புலார கோல் செம்மயிர் சான்றோர் பல்கி பயல் பிழைப்பு அறியா புன்புலத்ததுவே பிள்ளை வெறுகின் முள்ளையிற்று புறைய பாசிலை முல்லை முகைக்கும் ஆய்தொடி அறிவியர் தந்தை நாடே. இந்த பாடல் வந்து கையறு நிலை என்று பெயர். பாரி இறந்த பிறகு கபிலர் பாடிய பாடல். அவர் மகள் இருக்கிற பாரி மகளிர் 2 பேர். அவர் அழைத்துட்டு போகிறார். பாவம் அந்த மலையை பார்த்து உரைக்கிறது இல்லையா? இது இந்த இதில் மட்டும் சொல்லலை, சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆமாம், நாடுகான் காதை இருக்கு இல்லையா? அதில் கரியவன் புகையினும் புகைக்கொடி தோன்றினும் விரிகதர் வெள்ளி தென்புலம் படரினும். கரெக்ட், அப்படியே சொல்கிறார் பாரு. கரியவனா சனிக்கிரகம். சனிக்கிரகம் புகைந்தாலும் புகைக்கொடி தோன்றினும், அப்படி தோன்றினாலும் விரிகதிர் வெள்ளி தென்புலம் படரினும். தூமகேது தோன்றினாலும் சரி, வெள்ளி தென் திசைக்கு ஏகினாலும் சரி, நாட்டில் துன்பம் ஏற்படும் என்று சொல்கிறார் ஆசிரியர். இல்லையா? என்ன சொல்கிறார் இதுக்கு பொருள்? கோள்களில் சனிக்கோள் இடமம் சிங்கம் மீனம் என்னும் இவற்றினோடு மாறுபடினும். சனி பகவான் இடவராசியிலையும் சிங்கம்னா சிம்மராசி, மீனம் மீனராசி என் இவற்றினோடு மாறுபடியும் ஆகாயத்தே, அதான் புகையினும் சொல்கிறார். அந்த புகையினுங்கிற பொருள் இதான். ஆகாயத்தே தூமகேது தோன்றிடினும் விரிந்த கதிரையுடைய வெள்ளிக்கோள் தித்திசை கண்ணே சென்றிடும். வெள்ளி முளைக்கும் விடிய கால வேளையில் மார்கழி மாதத்தில் பார்க்கணும். வெள்ளி முளைக்கும், அது தென் திசைக்கு சென்றாலும் என்பது இந்த பாடலுடைய கருத்து. துன்பம்
நேரிடும் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளும் குறிப்பிடுகிறார். கோள் செம்மையுறாத வழி சான்றோர் இராராகலின் கோள் செம்மையின் சான்றோர் பல்கி என்று சொல்கிறார் இல்லையா? அப்புறம் பாரு, இங்கே வெறுகுனா பூனை, ஆய் தொடி அருவி என்பது பாரி. சான்றோர் பல்கி பெயல் பல்கிய நாடு. சான்றோர்கள் பள்ளி இருக்கிற நாடு பரம நாடு. பாரியை இழந்து அந்த நலங்கெல்லாம் கட்டு எல்லாம் போய் இப்போ துன்பம் அடைகிறதே என்று இறங்கி பாடின பாட்டு தான் இந்த பாடல் என்பதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு புறநானூரில் 229வது பாட்டு. புறநானூற்றில் 229ஆம் பாட்டு. கோச்சேரமான் யானைகட் செய் மாந்தரல் சேரல் இரும்பொறை அவரை பற்றி கூடலூர் கிழார் என்பவர் பாடின பாடல். அவனுடைய இறுதி நாள், மாந்தரன் சேரல் இரும்புறைக்கு இறுதி நாள் ஏற்படுகிறது. அதற்கு 7 நாள் முன்னாடியே கோள்களுடைய நிலையை பார்த்து ரொம்பவும் வருத்தம் அடைகிறார் கூடலூர் கிழார். கூடலூருங்கிறது இப்பொழுது மலைநாடு சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா, அங்கே இருக்கு என்று கூறப்படுகிறது. அதை பார்ப்போம். ஆடியல் அழற் குட்டத்து ஆறிருள் அரை இரவின் முடப்பணையத்து வேர் முதலா கடைக்குளத்து கயங்காய் பங்குனி உயர் அழுவத்து தலைநான் மீனிலை திரிய நிலைநான் மீனதன் எதிரேர் தர தொன்னான் மீன் துறை படிய பாசிச்செல்லா தூசி முன்னா தளக்கத்தினை விளக்காக கணையறி பரப்ப காலெதிர்பு பொங்கி ஒரு மீன் விழுந்தன்றால் விசும்பினானே அது கண்டு யாமும் பிறரும் பல்வேறு இரவலர், நான் இல்லை மற்றவர்கள் எல்லாரும் இரவலர்கள், பறை இசை அருவி நன்னாட்டு பொருணன் பாடி பரிசு பொருணன் நோயில நாயினன் அன்று மற்ற இல்லன அழிந்த நெஞ்சம் அடியுளம் பரப்ப அஞ்சினம் 7 நாள் வந்தது இன்றே. 7 நாட்களுக்கு முன்னாடி இது மாதிரியான கோள்களுடைய நிலை வந்துவிட்டதே என்று கவலை உறுகிறார். மைந்துடை ஆணை கவை உறங்கவும் தின்பணி முரசங் கண்கழிந்து உருளவும் காவல் வெண்குடை கால் பறிந்துளரவும் காளியர் களிமா கதியின்றி வைகவும் மேலோகர் உலக எய்தினன் அகலின் ஒன்றொடி மகளிருக்கு உறுதுணையாகி தந்துணையாய மறந்தனன் கொல்லோ பகைவர் பிணிக்கும் ஆட்டன் அசைவர் கலந்து கொடையறியா ஈகை மணிவரை என்ன மாயோனே என்று ரொம்ப அருமையாக பாடுறார் கூடலூர் கிழார். அதை பார்க்கல பார்ப்போம். மேடராசி பொருந்திய கார்த்திகை நாளில் முதற்காலின் கண். ஒவ்வொரு மேஷராசி, மேடராசிங்கிறது மேஷராசி. ஒவ்வொரு ராசியில் மேஷராசியில் அஸ்வினி பரணி 4 கார்த்திகை 1 வரும். அதான் சொல்கிறாரு, கார்த்திகை நாளில் முதற்காலின் கண். கார்த்திகை 1ல் ஆறிருள் அரை இரவின்னா நிறைந்த இருளையுடைய பாதி இரவின் கண். அன்று பாதி இரவு கண், நடு ராத்திரி. முடப்பணையத்து வேர் முதலா
முடப்பனை போலும் வடிவை உடைய அனுஷ்ட நாளில், அனுஷ்டம், அனுஷங்கிறது இல்லையா, அனுஷங்கிறது அனுட்டங்கிற, அனுஷம் செவ்வாயோட சாரோட நட்சத்திரம். அனுஷ நாளில், அனுஷத்தன்று செவ்வாய். அது எப்படி இருக்கா? முடப்பனை போலும் வடிவை உடைய அனுஷம். முடப்பனை எப்படி இருக்குமோ, பனை மரம் முடப்பனை எப்படி இருக்கோ அது போல இருக்குமா அந்த நட்சத்திரம். அதனோட வடிவத்தில் அமைந்திருக்கும். ஒரு நட்சத்திரம்னா நட்சத்திரோட தொகுதி சொல்றார் ஆசிரியர். வெள்ளி முதலாக கயம் குளத்து கடை காய, கயமாகிய குலவடிவு போல வடிவுடைய புனர்பூசத்து கடையில், புனர்பூசத்துடைய இறுதி, புனர்பூசத்துடைய இறுதி நாள். புனர்பூசங்கிறது குருசார நட்சத்திரம். அது எப்படி? கயமாகிய குலவடிவு போலும் வடிவு, குலத்தை போன்ற வடிவுடையது புனர்பூச நட்சத்திரம். கடையில் வெள்ளி எல்லையாக, வெள்ளினா சுக்கிரன் விளங்க, பங்குனி உயர் அழுவத்து, பங்குனி மாதத்து முதற் 15, பங்குனி மாதத்தில் 15வது நாள், தலைநான் மீன்நிலை திரிய, உச்சமாகிய உத்தரம், பங்குனி உத்தரம் சொல்கிறோம் இல்லையா, பங்குனி உத்தரம் உச்சியை நின்றும் சாய, நிலை நான் மீன் அதன் எதிர் ஏர் தர, அதற்கு 8ஆம் மீனமாகிய மூலம் அதற்கெதிரே எழா நிற்க, தொல்நான் மீன் துறைப்படி, அந்த உத்தரத்திற்கு முன் சொல்லப்பட்ட 8ஆம் மீனாகிய மிருகசீரிடமாகிய நான்மீன் துறையிடத்தே தாழ. எவ்வளவு குறிப்பு சொல்றார் பார். பாசி செல்லாது, கீழ்த்திசையிற் போகாது, ஊசி முன்னாது, வடதிசையிற் போகாது, அளக்கர்த்தினை விளக்காக, கடலால் சூழப்பட்ட பூமிக்கு விளக்காக, கனையெறி பரப்ப, முழங்கானென்ற தீ பறக்க, கால் எதிர்ப்பு பொங்கி, காற்றார் பிதிர்ந்து கிளர்ந்து. இவ்வளவு நடக்கும். ஒரு மீன் வீழ்ந்தென்றால், ஒரு மீன் வீழ்ந்தது வானத்தில் நின்றும். அப்படிப்பட்ட நாளிலே, குறிப்பிட்ட அந்த ஜோதிட குறிப்பு உடைய நாள் இருக்கு இல்லையா, அந்த நாளிலே ஒரு மீனானது வானத்திலிருந்து, நட்சத்திரம் வானத்தில் கீழே விழுந்து விட்டது இல்லையா. அதுகண்டு அதனை பார்த்து யாமும் பிறருமாகிய பல்வேறு வகைப்பட்ட இரவலர்கள், எத்தனையோ பேர், பூரணர், பாடனர், பாடினி இல்லையா, எல்லாரும் தானே யாசிப்பார்கள், ஆசித்தவர்கள். பறை இசை அருவி நன்னாட்டு பொருள், பறையொலி போலும் ஒளியுடைய அருவியுடைய நல்ல மலைநாட்டு வேந்தனாகிய அவன், நோயிலாயின் நன்று, நோயில் படுக்காமல் தான் நல்லது என, நோயை உடையவன் அல்லனாக பெரின் அழகு, நோயுடைய இவனா இல்லாமல் இருக்கணுமே என்று சொல்றார். அழிந்த நெஞ்சம் மடி உளம், இறங்கிய நெஞ்சத்துடனே மடிந்த உள்ளம் பரப்ப இரக்கம் கொள்கிறார். அஞ்சினம் யாம் அஞ்சினேன், பயப்படுகிறோம். 7 நாள் வந்த அஞ்சினப்படியே 7ஆம் நாள் வந்தது ஆகலின், அந்த கோள்களுடைய நிலையை சொல்றார் இல்லையா, அந்த 7ஆம் நாள் வந்துவிட்டது. ஆமாம், இன்று வலிமையுடைய யானை கையை நிலத்தை இட்டு வைத்து துஞ்சவும், யானை கீழே படுத்துட்டு தன்னுடைய கையை வைத்து அப்படியே உறங்குமா. அப்போ கெடுதல் நடக்க போகிறது. இப்போவும் பாருங்க, ஒரு பூகம்பம் ஏற்பட போகுதுன்னா பறவைகளுக்கெல்லாம் முன்னாடியே தெரியும். பறவைகள், விலங்குகள்லாம் முன்பே அது உணர்ந்து அந்த இடத்த விட்டு ஓடி போயிடும். மனிதனால் தான் உணர முடியல. ஆமாம், அதுபோல் யானைக்கு தெரிந்து விடுகிறது ஏதோ ஒரு தீங்கு நேரப்போகிறது என்று. அதுக்கப்புறம் பாரு,
தின்பினி முரசம் திண்ணிய வர கட்டப்பட்ட முரசம் கண்கிழிந்து வரும். அதே முரசத்தை நல்லா கட்டியிருப்பாங்க, அப்படியே கிழிந்து கீழே விழறதான். இதெல்லாம் ஒரு அபசகுணம் என்று. காவல் வெண்குடை கால் பிரிந்து உலகிற்கு காவலாக வெண்குற்ற குடை கால் துணிந்து, வெண்குற்ற குடை நெட்டிருக்காங்களே, அந்த பிடித்திருக்கிற கம்பானது ஒடிஞ்சு கீழே விழருது. காலியல் களிமா கதியின்றி, காற்று போல் இயல்புடைய மனத்திற்கு குதிரைகள் கதியின்றி கிடக்க, காற்று போல வேகமாக பறக்கக்கூடிய குதிரைகள் போர்க்களத்தில் அது அப்படியே சோர்ந்து கிடக்கின்றன. மேலோர் உலகம் எதினன் இப்படி கிடக்க தேவர உலகத்தை அடைந்தான். யாரு? சேரமான் யானைக்கச்சை மாந்தல்ல சேரலிரும்பொறை. ஆகையாலே ஒன்றொடி மகளிருக்கு உறுதுணை ஒன்றிய வளையுடைய மகளிருக்கு மேம்பட்ட துணையாகி தனக்கு துணையாகிய மகளிரையும் மறந்தான் கொல்லோ. தனக்கு தன் மனையால் மறந்துவிட்டு மேலுலகம் சென்று விட்டானே என்று வருத்தப்பட்ட இறங்குகிறார். பகைவர் பிடிக்க ஆற்றல், பகைவரை பிடித்துக் கொள்ளும் வலிமையையும் நசைவர் கடந்து கொடையறியா நச்சியோர் கலந்து கொடுத்தல் அறியாத வன்மையுடைய மணிவரை என்ன மாயோன் நீலமலை போடும் மாயோன். அப்படி எல்லாருக்கும் கொடையை கொடுத்து கொண்டே இருப்பானே, அப்படிப்பட்டவன் இறந்து விட்டானே, இனி நம்ம யார்கிட்ட போய் இனிமேல் கேட்க போகிறோம் என்று புலவர்கள்லாம் வருந்தி உரைக்கிறார்கள். இந்த பாடலில் எத்தனை அடியில் சொல்லியிருக்கார் பற்றியா? 12 அடியில் அந்த கோள் நிலையை பற்றி சொல்கிறார். மண்ணும் கயத்து குளக்கடை என்க நற்றிசையாகிய கிழக்கும் வடக்கும் செல்லாது. நல்ல திசை கிழக்கு வடக்கு நல்ல திசை. அங்கே போனால் பரவாயில்ல, வெள்ளி வந்து அங்கே போனால் நல்லது, மேற்கு தெற்கு போனால் கடினம். மேற்கு 2 ஒரு திசைக்கு வீழ்ந்ததென்று தெற்கு திசையில் விழுந்தது, அது வந்து கெடுதல். வடக்கும் கிழக்கும் செல்லாது, வடகிழக்கே வீழ்ந்ததுன்னு கூட வச்சுக்கலாம். இன்மையார் கை வைத்து உறங்கவும், கண் கிழித்து உருளவும். இதெல்லாம் இந்த முரசோட கண்ணானது கிழிக்கிறது, யானை அப்படியே அழிகிறது, கால் பிரிந்து விடும், கதியின்றி வைகவும், குதிரை கதியின்றி இறக்கும். இப்படி அந்த அவன் இறந்து விடுகிறானே என்கிறார். அழல் சேர்க்குட்டன கார்த்திகை நாள். கார்த்திகை, இது இப்போ இந்த விளக்கத்தை பாருங்கள். இப்போ 12 அடியில் அந்த நட்சத்திரங்களை பற்றி நிலையை பற்றி சொன்னார் இல்லையா, அந்த விளக்கத்தை பார்ப்போம். அழல் சேர் குட்டம் என்பது கார்த்திகை நாள்னு பேர். அக்னி அதிதேவையாக உடனே கார்த்திகைக்கு அழல் என்பது பெயராயிற்று. கார்த்திகை வந்து அக்னி தான். அக்னின்னா கார்த்திகை தோன்றியது இருக்கு, அதை கார்த்திகை நட்சத்திரம் அக்னின்னு பேர் இருக்கு. ஆட்டினை வட மேடராசி. ஆடு என்பது வந்து மேடராசி. ஆடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மேஷராசி. ஆடு முதல் மீனீராவு ராசி 12க்கும் பாரு, மேஷராசியிலிருந்து கனெக்ட் பண்ணி மீனராசி வரும் 12. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், அப்படி 12. அஸ்வினி ரேவனட்சத்திராக நாள் 27 வகுத்தளிக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, மேஷராசியில் வந்து 9 இது இருக்கும். அஸ்வினியில் 4 பாதம், பரணியில் 4 பாதம், கார்த்திகையில் முதல் பாதம். அப்படி ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ண அந்த 12 ராசிக்கும் அந்த மனுஷன் கரெக்டாகும். அப்புறம் 2.25 நாள்
கனெக்ட் பண்ணிக்கிறது. கார்த்திகை முதற்காலை ஆடியில் அடற்குட்டம் என்றார். கார்த்திகை முதல்ல ஆடியில் அடற்குட்டம் கார்த்திகை முதல் நாள். அனுஷம் என்பது 6 மீன்களின் தொகுதி. அனுஷம் செவ்வாயோட நட்சத்திரம். அனுஷம் சிவப்பாக இருக்கும். அது வளைந்த பனைமரம் போல் அமைதலின் முடப்பணையம் என்றார். பனைமரம் வளைந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா அந்த அனுஷ நட்சத்திரத்தோட நட்சத்திர கூட்டங்கள். வேறு அடியின் வெள்ளி. முதல் நாள் மீன் வெள்ளிங்கிறது. வெள்ளி தான் முதல்ல எழும். உயர முதல் 15 நாள். முதல் 15 நாள் பங்குனி மாதம் தலைநாள் மீன் உத்தர நாள், அது உத்தரம். நிலை நாள் மீன் 8ஆம் மீன். உச்சி மீனுக்கு முன் 8வது மீன் அஷ்டமி. பாதின்னு சொல்கிறாங்களே அஷ்டமி. பின் மீன் 8வது மீன் உதித்தலும் இயல்பு. உச்சி மீனுக்கு 8ஆம் மீன் உதயமீன் என்கிறார். உச்சி மீனுக்கு 8வது மீன் உதயமீன். கிழக்கு திசை. பாசினா கிழக்கு திசை, ஊசினா வடக்கு திசை. அது குறிப்பு, குறியீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. உச்சி மீனுக்கு முன் 8வது மீன் அஷ்டமியிலும் பின் 8வது மீன் உதித்தலும் இயல்பு. உச்சி மீனுக்கு 8வது மீன் உதயமீன் என்றார் ஆசிரியர். 8ஆம் மீனாகிய, அதுக்கு என்ன பொருள் பாருங்க. 8வது மீனாகிய மிருகசீரிஷம் பாசி கிழக்கு திசை, ஊசி வடக்கு திசை. பங்குனி திங்கள் நட்சத்திரம் வீழின், பங்குனி மாதத்து நட்சத்திரம் அது குறிப்பிட்ட நாளில் நட்சத்திரம் வீழ்ந்தால் ராசப்பீடை, ராசனுக்கு ஆகாது, அரசர்களுக்கு ஆகாது. ஆடுகையல் தேல் தனு சிங்கத் எழுமீன் விழுமேல் அரசழிவாம் என்று சொல்ல. ஆடு கயல். ஆடு கயல்னா குளம், தேள் விருச்சிகம், தனுசு சிங்கம் சிம்மம், எழுமீன் விழுமேல், அந்த நேரத்தில் மீன் விழுந்தால் அரசனுக்கு அழிவு ஏற்படும். கயமாகிய குளம் என்றது கயங்குளம் என்றார். அதாவது புனர்பூசம் குளம் போல அமைஞ்சிருக்கும். இது குளம் போல வடிவுடையது. திங்கள் என்று சொல்கிறார். அதிக நாள் கழையா வனமேறி புனர்தங்கு அரும்பிவை புனர்பூசமாகும். இந்த குறிப்பின திங்கள் நிகழ்ச்சியில் கூட சொல்லப்படுகிறது. தகுதினா செத்தாரை துஞ்ச வழங்குவது போல. தகுதிங்கிறது என்ன? இறந்த தகுதி வழக்குன்னு பார்க்குறோம் இல்லையா, இயல்பு வழக்கு தகுதி வழக்கு. செத்தார் சொன்னால் ரொம்ப இதுவாக இருக்குங்களா, துஞ்சினார் என்பது போல அப்படி சொன்னாராம் ஆசிரியர். நீலமணிவோ நீலமலை, நீலமணி போல மலை. இப்படி இந்த கோள்களுடைய நிலை இருக்கிற போது அரசனுக்கு தீங்கு நேரிடும். அன்றிலிருந்து சொன்னது 7வது நாள் கரெக்ட். அந்த கோள்கள் நிலை ஏற்பட்டது. யானைக்கு மாந்தல் சேரல் இரும்பரல் இறந்து விடுகிறான் என்று இந்த பாடலில் ஜோதிட குறிப்புகளை எப்படி கொடுத்துருக்காங்க. ஏதோ இன்றைக்கு தான் ஜோதிட நூல் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். மிக பழங்காலத்துலேருந்தே இருக்குது. ஆமாம். சங்ககாலம் முதல் நூற்றாண்டு அதுக்கு முன்னே சொல்கிறோம். ஆனால் இப்போ கீழடி ஆய்வு நடந்துட்டுருக்கிற காலத்தில் 15,000 ஆண்டுகளுக்கு முன்புங்கிறான். ஆமாம், முதல் நூற்றாண்டுங்கிறது போயிடுத்து. கீழடியில் ஆய்வு செய்யப்பட்ட அந்த பொருள்களை எடுத்து அதனுடைய காலத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு இப்போ நவீன வசதி இருக்குது. நவீன வசதிப்படி சயின்டிஃபிக் படி கால நிர்ணயம் பண்ணினா 15,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சொல்கிறார். இப்போ 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பு என்று சொல்கிறோம். ஓ, 15 நூற்றாண்டு எங்கே போகிறது பார். மிக மிக பழங்காலத்திலேயே புலவர்களும் மக்களும் ஜோதிட அறிவை நன்கு அறிந்திருந்தனர்.
என்று நாம் பார்க்கிறோம். ஞானசம்பந்தர் அப்படி சொல்லியிருக்கார். அதனால் கோள்கள் நிலையானது, எப்படி இருந்தாலும் அடியார்களுக்கு தீங்கு எதுவும் செய்யாது என்று உணருங்கள் என்று ஆசிரியர் சொல்கிறார். இப்படி இந்த புறநானூறு செய்தியை வைத்துக்கொண்டு நாம் இன்றைக்கு பார்த்தோம். அப்புறம் அதே போல் தான் மகத்தில் பொக்கதோ சனியனுக் காணாய்ங்கிறார். யார்? சுந்தரமூர்த்தி நாயனார். மக நட்சத்திரத்தில் சனி வரும். சனி ஒரு ராசியில் 2.5 ஆண்டுகள் இருக்கும். மகத்துக்கு சனி வரும்போது 30 ஆண்டுகள் கழித்து தான் சனி வரும். அப்படி வருகின்ற காலத்தில் நாட்டிற்கும் மக்களுக்கும் தீங்கு வரும். மக நட்சத்திரம் இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் சனி வருகின்ற காலத்திலே, சனி 2.5 ஆண்டுகள் காலம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம்தான் அது கன்னிக்கு போகும். அந்த சிம்மத்தில் இருக்கிற அந்த நாட்களிலே பெரிய தீங்கு நேரிடும் என்று ஜோதிட நூல் கருத்து இருக்கு. இப்படி சுந்தரமூர்த்தி நாயனாரும் இந்த ஜோதிட கருத்தை பற்றி சொல்கிறார். சம்பந்தர் பெருமானும் சொல்கிறார். புலவர்களும் பழங்காலத்தில் புறநானூற்றில் பாடியிருக்கிறார்கள். அப்போ ஜோதிடம் என்பது அதனுடைய கோள்நிலை எவ்வளவு சரியாக இருக்குது பாருங்கள் அவங்க சொல்லக்கூடியது. அதனால் ஜோதிடங்கிறது கண்டிப்பாக அது உள்ளபடி நடக்கும். அந்த பிறந்த ஒருவனோ ஒருத்தியோ பிறந்த தேதி, அந்த என்றைக்கு பகலிலா இரவிலாங்கிற நேரம், எந்த ஊர் என்று சொல்லிவிட்டு ஜோதிடத்தை கணிச்சாக்க சரியாக அவங்க சொல்லணும். குழந்தை பிறக்கிற நேரத்தை எதுக்கு கணக்கிறாங்கன்னா, அழறது குழந்தை முதல்ல பூமிக்கு அழும், அந்த நேரத்தை பார்க்கணும் என்று சொல்கிறார்கள். இப்படி நாம் பார்த்தோம். ஜோதிட குறிப்பில் எவ்வளவு கைத்தேர்ந்த நிபுணர்கள்லாம் இருந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள் நம்ம நாட்டில் என்று அதெல்லாம் ஒரு குறிப்பு. நாம் அந்த நேரத்தில் அது மாதிரி ஒரு காலம் வந்ததுன்னா நம்ம இறைவனை வணங்க வேண்டும் என்று ஞானசம்பந்த குறிப்பிட இறைவனை வணங்கி நாம் அந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.